எல்லோருக்கும் ஹாய். தமிழ் சினிமா உலகில் இப்போ ஒரு சூடான தீயான ஹாட்டான ஒரு சம்பவம் நடந்துட்டு வருது. ஆமாம், அதே தான். ரீசெண்டாக லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவோட ஆவணப்படத்திற்கான ட்ரெய்லர் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணாங்க. அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த சூடான ஹாட்டான சம்பவம். லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தமிழ் சினிமா மட்டுமில்ல, உலக சினிமாவுக்கு முன்னுதாரணமான நடிகை. தமிழ் சினிமாவில் பல முன்னணி நடிகர்கள் நடித்து நிறைய ஹிட் படங்களை கொடுத்துருக்காங்க. கண்டினியூஸாக ஹிட் படங்களை கொடுத்த நயன்தாரா 7 வருஷமாக டைரக்டர் விக்னேஷ் சிவனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 பேபிஸ் இருக்கு. வாடகத்தாய் முறையில் குழந்தை பெற்று எடுத்தாங்கன்னு எல்லோருக்குமே தெரியும். ஆக்ட்ரஸாக மட்டும் இருந்த நயன்தாரா ப்ரொடியூசராக கூட இருந்துட்டு வர்றாங்க. இப்போ இன்னும் அடுத்தடுத்த படங்களில் நடிச்சுட்டு வர்றாங்க. டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு எல்லா மொழி படங்களையும் மிரட்டிட்டு வர்றாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஜய், அஜித், சிம்பு, சூர்யா, தனுஷ்னு எல்லா முன்னணி ஆக்டர்ஸையும் படம் பண்ணியிருக்காங்க நயன்தாரா. அப்புறம் ஒரு படி மேலே போய் ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஸ்டோரி எடுத்து அதுலேயும் லீட் ரோல் பண்ணி சக்ஸஸ் ஆனவங்க. அதனால தான் இவங்க லேடி சூப்பர் ஸ்டார். 7 வருஷமாக டைரக்டர் விக்னேஷ் சிவனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி வாடகத்தாயின் மூலமாக பெற்று 2 குழந்தைகளை வளர்த்துட்டு வர்றாங்க. வெட்டிங் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இவங்களோட வெட்டிங் வீடியோவை ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறதாகவும் பல கோடி ரூபாய்க்கு நெட்ஃப்ளிக்ஸில் வித்துட்டதாகவும் இந்த வெட்டிங்கை கௌதம் மேனன் டைரக்ட் பண்ணிக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த ஆவணப்படம் நவம்பர் 18 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக இருக்கு. அதனால ட்ரெய்லர் ப்ரோமோ ரிலீஸ் பண்ண நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் இந்த ஆவணப்படத்தில் சில காட்சிகள் 400 ரவுடிதான் படத்தில் உள்ள சீன்ஸை ஆட் பண்ணியிருக்காங்கன்னு, இந்த படத்தை தனுஷோட ஒண்டர்பார் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லப்படுது. ஒரு 3 செகண்ட்ஸ் அந்த படத்தோட காட்சிகள் இந்த ஆவணப்படத்தில் லிங்க் பண்ணாங்கன்னு படத்தோட ப்ரொடியூசர் ஆக்டர் தனுஷ் அதுக்கு 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டிருக்காரு நயன்தாராட்டையும் விக்னேஷ் சிவன்ட்டையும். பெர்மிஷன்ஸ் ரைட்ஸ் இல்லாமல் லிங்க் பண்ணனால 10 கோடி ரூபாய் கேட்கப்பட்டிருக்குன்னு தகவல் வெளியாக இருக்கு. அதுக்கு நயன்தாரா தரப்புல கிட்டத்தட்ட 2 வருஷமா அந்த சீன்ஸை லிங்க் பண்ண ரைட்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். எந்த பதிலும் இல்லைன்னு தனுஷோட ஒண்டர்பார் ஃபிலிம்ஸ் மேலே குற்றம் சாட்டியிருக்காங்க நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும். 2 வருஷமா அலைஞ்சனால எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாதனால 10 கோடி நஷ்டஈடு கேட்டனால விக்னேஷ் சிவன் அந்த ஆவணப்படத்தோட காட்சியை தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வச்சு இதுக்காகத்தான் 10 கோடி நஷ்டஈடு கேட்டிருக்காங்கன்னு இந்த கிளிப்பை எல்லோரும் ஃப்ரீயாக பாருங்கன்னு தன்னோட ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காரு. ஹேஷ்டேக்ல கூட ஸ்ப்ரெட் லவ் சார்னு போட்டிருந்தாரு விக்னேஷ் சிவன். நயன்தாராவும் அவங்க பேஜில் 3-4 பக்கத்துக்கு தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. 2 வருஷமா என்ஓசிக்கு அலைஞ்சிட்டு இருக்கேன், எந்த பதிலும் இல்லைன்னு. நயன்தாராக்கு நிறைய ஆக்டர்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு வர்றாங்க. ஸ்ருதிஹாசன், நஸ்ரியா, ஐஸ்வர்யா ராஜேஷ், பார்வதி, அனுபமா பரமேஸ்வரன் மற்றும் பலர் நயன்தாராவுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வர்றாங்க. தனுஷும் 10 கோடி கேட்டது நியாயம் இல்லாத மாதிரின்னு சொல்லப்படுது. தனுஷ் அவங்கள 2 வருஷமா என்ஓசிக்கு அலைய விட்டாரா, இல்லை ப்ராப்பர் ரைட்ஸ் வாங்க என்ஓசி கேட்டு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, ஸோ நோ ப்ராப்ளம்னு ட்ரெய்லர் ப்ரோமோவை வெளிவிட்டாங்கன்னு பின்னாடி பார்த்தா தான் தெரியும். இந்த சம்பவத்தில் யார் மேலே தப்பு நியாயம் இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பபாய்.